கொண்டு போய் விடுகிறதற்கு யாரும் இல்லை. ஒருவேளை அவங்க அப்பா என்ன ஆனாங்க தெரியல, அவங்க அம்மா என்ன ஆனாங்க தெரியல, உடன் பிறந்தவர்கள் என்ன ஆனார்கள் தெரியவில்லை, சொந்தங்கள் என்ன ஆனார்கள் தெரியவில்லை. இப்போ அவன் சொல்றான், ஐயா என்னை கொண்டு போய் விடுகிறதுக்கு யாருமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. சொன்ன மாத்திரத்தில் 38 வருஷம் நடக்க முடியாத இருந்தவன் தன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தான், வியாதி சுகமானது. இப்படி இந்த அம்மா கேள்விப்பட்டிருக்கோம். அது மாத்திரமல்ல, இயேசுநாதர் ஒரு பெரிய கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தாரு. அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. அவர் சொன்னாரு, நீங்களே சாப்பாடு கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னார். அப்போ அதில் ஒருத்தன் கணக்கு பார்த்து சொன்னாரு, ஐயா 300 பணத்துக்கு வாங்கினாலும் காணாத இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறதே, ஆண்கள் மட்டும் 5000 பேர் இருந்தார்கள், என்ன செய்ய? அப்ப ஆண்டவர் சொன்னார், உங்ககிட்ட எத்தனை அப்போ எத்தனை மீன் இருக்கு? அவங்க சொன்னாங்க 5 அப்போ 2 மீன் இருக்கு, அதை என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னாரு.